ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ரெசிபி வீடியோ தான். நூடுல்ஸ் ரெசிபி வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு முட்டை, சால்ட் தேவையான அளவு, பெப்பர் பவுடர், நூடுல்ஸ் மசாலா, அப்புறம் பொடிசாக கட் பண்ண பூண்டு, வெங்காயம், கேப்சிகம். மேகி நாங்கள் நூடுல்ஸ் வச்சு பண்ணலை, மேகி வச்சு தான் பண்ணோம். அப்புறம் சோயா சாஸ். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நூடுல்ஸ். தண்ணி நல்லா சுட்டதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அதில் மேகியை போட்டுக்கணும். மேகி போட்டு நல்லா பாயில் ஆகணும். மேகி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி நார்மல் வாட்ரு ஊற்றி வச்சிட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டை போட்டுக்கணும். பூண்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து அதையும் நல்லா ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடாமல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகமை அதில் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் இது கூட கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள்கிட்ட கேப்சிகம் ஆனியன் தான் அப்போ இருந்ததுனால நாங்கள் அதை ஒன்றே ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கிட்டோம். அடுத்து ஒரு எக்கு ஆட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் அதிலே டைரெக்டாக போட்டுக்கிட்டோம். எக்கை போட்டு நல்லா கிண்டிக்கணும். என்னென்ன மசாலா எடுத்து வச்சுருந்தோன்னா, சால்ட், பெப்பர் பவுடர், மேகி மசாலா, இது 3 தான் எடுத்து வச்சுருந்தோம். உங்களுக்கு இது கூட டொமேட்டோ சாஸ் இருந்தால் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வேக வச்சு வச்சுருந்த மேகியை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.